வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுட சுட மீன் குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே சமைக்கிறதுல ரொம்ப ஈஸியானது மீன் குழம்பு தான். ஆனால் சில பேருக்கு மீன் குழம்பே செய்ய வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மீன் குழம்பு தாங்க ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரொம்ப முக்கியமானது வெந்தயம், கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளி ஒரு 7 தக்காளி குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பெருசாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளி எடுத்துக்கணும். மீன் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி நிறையவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்புத்தூள் போட்டுட்டு பச்சை மிளகாவை கீறவும் கூடாது, கட் பண்ணவும் கூடாது, அப்படியே போட்டு நீங்கள் குழம்பு கொதிச்சோடனே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் 2 பேருக்கான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் குட்டி குட்டி மீனாக செலக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் மீன் குழம்புல போட்ட மீன் சாப்பிட மாட்டோம். ஒன்லி ஃபார் வாசனைக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் இருக்கும், அப்போ மீன் போட்டால் போதும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து